ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி ஈஸியாக ஒரு சாம்பார் தூள் இல்லாமல் ஆனால் வெந்தயக்கீரை சேர்த்து ஹெல்த்தியாக எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? வெந்தயக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இது கூட கொஞ்சம் சாம்பார் வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி வச்சுக்கலாம். தக்காளியும் கட் பண்ணி வச்சுடுங்க. துவரம்பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. புளி வேணுங்கிற அளவுக்கு கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். 2 ஸ்பூன் ஆயில், 2 ஸ்பூன் கீ, கடுகு, வெந்தயம், ஜீரகம், 2 வரமிளகாய் கிள்ளி போட்டு தாளித்த பிறகு இந்த வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளியும் போட்டு வதக்கணும். இது கூட நம்ம மஞ்சப்பொடி, கொஞ்சம் சில்லி பவுடர் அண்ட் பெருங்காய பவுடர் போட்டு வதக்கிட்டு நறுக்கி வச்ச இந்த வெந்தயக்கீரையும் சேர்த்து வதக்கிடுங்க. டக்குன்னு நல்லா ஷ்ரிங்க் ஆகி கொஞ்சம் ஆகிடும். இதில் புளி தண்ணியை மட்டும் ஊற்றி வேணுங்கிற தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பச்சை வாசனை போன பிறகு பருப்பையும் சேர்த்து உப்பையும் சேர்த்துடுங்க. சூப்பராக சாம்பார் தூளே போடாமல் ஹெல்த்தியான சாம்பார் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.